போன ஜென்ரேஷன்ல இல்லாத மாதிரி இந்த ஜென்ரேஷன்ல நிறைய பேருக்கு ஏன் லேட் மேரேஜ் ஆகுது, இல்ல நிறைய பேர் ஏன் சிங்கிளாவே இருக்காங்க? அது ஒரு முக்கியமான காரணம். போன ஜென்ரேஷன்ல கல்யாணத்துக்கு ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. முதல்ல வயசு வந்தா கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் லைஃப்ல அவங்க ஃபினான்ஷியலா செட்டில் ஆவாங்க. ஃபினான்ஷியலா செட்டில் ஆகுறங்கிறது ஒரு வீடு, நல்ல கார், அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளா ஒரு குடும்பத்தை ரன் பண்ற அளவுக்கு வருமானம். ஆனா இந்த ஜென்ரேஷன்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியலா செட்டில் ஆயிடணும், நல்ல வீடு இருக்கணும், நல்ல கார் இருக்கணும், தேவையான அளவுக்கு வருமானம் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பேட்டர்ன் மாறினதுனால நிறைய பேர் சிங்கிளா இருக்காங்க, இல்ல ரொம்ப லேட் மேரேஜ் ஆகுது. இதுக்கும் ஆண்டர்பிரனர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா? இருக்குங்க. ஆண்டர்பிரனர்ஸும் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டீம் பில்ட் பண்ணாம பிசினஸ் நல்லா க்ரோ ஆனதுக்கு அப்புறம் டீம் பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் க்ரோ ஆகாமையே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டீம் பில்ட் பண்ணுவாங்க. டீம் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம க்ரோ ஆக முடியும். எப்பவுமே ஆண்டர்பிரனர்ஸ் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து தம்மல போட்டுக்குவாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு சரியான டீம் இல்லாம இருக்கும்போது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த ஆண்டர்பிரனரே மிஸ் பண்ணுவாரு. ஏன்னா அவரை யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. டீம் இருந்தா டீமுக்கு நம்ம கொடுக்குற டாஸ்கை கேள்வி கேட்போம், டைம் டு டைம் ஃபாலோ அப் பண்ணுவோம். அதனால டைமுக்கு முடிச்சிருவாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கரெக்டாக பண்ணுவாங்க. பட் அதை நம்மளே பண்ணும்போது அது நிறைய இடத்துல மிஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இதுக்கு தான் ஆண்டர்பிரனர்ஸ் டீம்ல ஆள் இருக்கோ இல்லையோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணிடணும். அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ல எவ்ரி ரோல் சுட் ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க என்னென்ன வேலை செய்யணும், அந்த வேலைக்கான எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக வரையறை பண்ணிடணும். நம்ம ஒரே ஆளாக இருந்தால் கூட அந்த வரையறைப்படி நம்ம அந்த வேலையில முடிச்சிடறோமா அப்படிங்கிறத நம்ம சரி பார்த்துட்டே வர்றதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் மிஸ் பண்ணுறோமோ அந்தந்த இடத்துலலாம் சரியான ஆட்களை ஒவ்வொருத்தரா ரெக்ரூட் பண்ணி சரியான பொசிஷனில் நம்மளால போட முடியும். ஒவ்வொருத்தரா ரெக்ரூட் பண்ணி போடும்போது டீம் பில்ட் ஆகும். நம்ம டீம் பில்ட் ஆகும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதனால நம்ம பிஸ்னஸ் பெருசாக க்ரோ ஆகும். ஆனால் நம்ம க்ரோ ஆனதுக்கு அப்புறம் தான் டீம் பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம உட்காந்துருந்தோம்னா நம்மளால டீம் பில்டிங் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகவே முடியாது. இன்னும் நிறைய பேர் ரொம்ப மோசம், டீமே இருக்கும் அவங்க கிட்ட, ஆனால் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்காது, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதனால கரெக்டாக டாஸ்க் அசைன் பண்ணி அதை ஃபாலோ பண்ண முடியாது, டெலிகேஷன் ப்ராப்பராக இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் கரெக்டாக டீம் பில்ட் பண்ணுங்க, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணுங்க, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டிஃபைன் பண்ணுங்க, சொல்லி அடிங்க, சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.